இலங்கையில் டிட்வா புயலுக்கு அதிக உயிரிழப்புகள் பதிவாகி வரும் நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை விடவும் மோசமான வெள்ளம் கொழும்புவில் ஏற்படலாம் என பொதுமக்களுக்கு இலங்கை அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே பல இடங்களில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் விவசாய நிலங்கள், சாலைகள், குடியிருப்பு பகுதிகள் என அனைத்தும் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இருபத்தைந்து மாவட்டங்களில் உள்ள சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மீட்பு பணியில் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணியில் கடற்படை குழுக்கள், விமானப்படை வீரர்கள் என பலர் ஈடுபட்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் 20,000த்திற்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.